ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் நான் பீன்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் நம்ம குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர், வெண்ணெய் கொஞ்சம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு. இது பாருங்கள், இப்போவே அது அடி பிடிக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணது, அதையும் சேர்த்து இந்த மாதிரி நான் வதக்கிக்கிறேன். நமக்கு அடி பிடிக்காமல் வரணும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வதக்கலாம். இதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட், இதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு, அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண பீன்ஸ், இதையும் நான் இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு அடியும் பிடிக்கல. நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 4 glasses அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் வாட்டர் ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் ரெண்டும் சேர்த்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது எதுக்காக பண்ணுறேன்னா, அப்போ தான் நமக்கு சூப்பியாக கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி கலந்துட்டு இப்போது இது வந்து நல்லா நமக்கு கொதி வரணும். அது நல்லா திக்காக மாறும். பாருங்கள், இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இது வந்து இன்னுமே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், சேர்த்துட்டு மிளகு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ரெயின் டைமில் சூடாக இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கிறப்போ வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோதான், நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.